Hello guys, welcome to my channel YCD Innovation. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெபிளைசரில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசருக்கு வந்து ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிட்டு ஊங்குற அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ மிஸ் ஆச்சுன்னா கிடைக்காது, ஊந்துடும். இப்போ உள்ளே வந்து செக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்ல கேப் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ அதுக்கான ஒரு 3 ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த 3 ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். லெவலாக இருந்தால் ஓகே, 3மே வந்து ஒரே லெவலில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்டெபிளைசரில் கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே முறுக்கி இப்படியே சொருவினீங்கன்னா இது வந்து தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதை வந்து நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா தான் இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வந்து டைட் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். இப்போ வர மாதிரி முதல்ல உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த ஒயரை வந்து கொடுத்துருங்க. இந்த கம்பி வந்து வெளியில் தெரியக்கூடாது. சப்போஸ் இதில் எல்லாம் டைட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தப்பு. இதை நல்லா இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு கை எப்பயுமே இங்கே சப்போர்ட்டில் இருக்கணும். அது ரிட்டர்ன் வெளில வந்துடாமல் உள்ளே சொருவிட்டோன்னே எடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து டைட் பண்ணுறோம். நல்லா இந்த டெஸ்டர் பிடிச்சி எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ இப்படி டைட் பண்ணிடலாம். இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து பார்த்தா வரக்கூடாது. நம்ம லைட்டாக வந்து இழுத்து பார்க்கணும். இதுவே நீங்கள் வந்து ஓவர் டைட் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுனா இது வந்து கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது சொல்லும். இந்த இடம் வந்து இந்த சின்ன கம்பிலாம் வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் தேவையான டைட் ஒரு 2 விரல் 3 விரல் டைட் தான் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரு இதையும் அழகாக மடிக்கும் போதும் சரி, கையில் குத்துற அளவுக்கு சின்னதாக வச்சு மச்சிடக்கூடாது. இன்னும் கையில் வந்து குத்திடும். இப்போ கரெக்டாக பாருங்கள் உள்ளே போகுது. இது உள்ளே போகாத ரீசன் என்னென்னா அந்த ஸ்க்ரூ வந்து ஒழுங்காக லூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது கரெக்டாக நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. இல்லைனா பழைய ஒயராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒயர்லாம் வந்து உள்ளே போகாமல் இடிச்சிட்டு வெளியிலே நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு நேராக ரெட்டு கொடுத்துட்டேன். பிளாக்குக்கு நேராக ப்ளூ கொடுத்தீங்க. இது நியூட்ரல் வந்து ப்ளூலேயும் வரும் பிளாக்லேயும் வரும், அதனால் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் க்ரீனாக இருக்குது, இது க்ரீன் எல்லோவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஒயரையும் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெபிளைசருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒயரை நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க சில ஸ்டெபிளைசர்லாம். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு ஒயரும் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி வந்து இழுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இந்த இடம் லூஸ் கான்டக்டட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது வந்து ஹீட் ஆகும், பொருள் காம்போனன்ட்ஸ்லாம் ஹீட் ஆகும். அதனால் வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் இது பெஸ்ட்டு லைஃபு. ஒரு ஏசியோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற முறையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான மெக்கானிக் வச்சு ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனை வராது. அப்படி சப்போஸ் மாற்றிக்கிது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஏசியோட லைஃப் டைமே வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து எப்படி நம்ம கழட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லூஸ் பண்ணோமோ அதை விட அதுலேருந்து பாதி தான். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் லூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சுற்று தான், ஒரு 2 சுற்று 3 சுற்று லூஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா வரணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்னா இந்த ஸ்க்ரூவும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதுவே நான் வந்து ஓவர் டைட் வச்சுருந்தேன்னா இந்த கம்பிலாம் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுவே நான் வந்து இதை மடிக்காமல் பண்ணியிருந்தேன்னா இது எல்லாமே ஒரு சைடில் போக ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு சைடில் போக ஆரம்பிச்சிருக்கும். அப்போது என்ன ஆகுனா இழுத்தா இப்படி வந்துடும். அப்போ கரெக்டான ஒயர்லேயும் வந்து டைட் ஆகாது. நான் டைட் பண்ணது நல்லா வந்து சென்ட்ரு பாயிண்டில் வந்து ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டெபிளைசரில் வந்து டைட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்கே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே சொருக முடியாது. சப்போஸ் இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும், இதை வந்து ஃபோல்டு பண்ணணும். இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் இந்த ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே வச்சு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த இன்னும் நல்லா ஸ்ட்ராங் வேணுனாலும் இப்படியும் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உள்ளே போகும் அப்படின்னா நீங்கள் ஒயரோட கூட வச்சு டைட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.